தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற முக்கியமான டீட்டெயிலை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்தியா போஸ்ட் gdsonline.gov.in. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தமிழகத்தில் மட்டும் வந்து 2200க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சர்க்கிள் வைஸ் போஸ்டட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து உங்களுக்கு தெளிவாக தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 21,000 வேக்கன்சி வந்து இருக்குது, அதாவது இந்தியா ஃபுல்லாக. ஸோ நமக்கு தமிழகத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 2292. இதில் வந்து அன்ரிசர்வ்டு, அதாவது வந்து யார் வேணுனாலும் வந்து இந்த கோட்டாவில் வந்து அப்ளை பண்ணலாம். 1099 ஓபிசி, பிசி, எம்பிசி எல்லாமே இந்த கேட்டகரியில் வருவாங்க. 527 வேகன்சி இருக்குது. எஸ்சியில் 361, எஸ்டியில் 23, இடபிள்யூஎஸில் வந்து 200, பிடபிள்யூடிஏல வந்து 10, பிடபிள்யூடிபியில் வந்து 41, பிடபிள்யூடிசியில் வந்து 21, பிடபிள்யூடிடியில் வந்து 10. மொத்தமாக வந்து 2292 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ளை பண்ணுறது எப்போ வந்து அப்ளை பண்ணணும், கடைசி டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10/2/2022 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 days ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/3/2025. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமான ஒரு விஷயம். எடிட் அண்ட் கரெக்ஷன் எப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா 6/3/2025 8/3/2025. நான் இந்த ஆப்ஷனுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறப்பயே பொறுமையாக கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். லேட்டாக அப்ளை பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக கரெக்ஷன் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுல வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒரு 60 to 70% வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 10th நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தா 2 கேட்டகரியில் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து இருக்குது. பிபிஎம், ஏபிபிஎம், சேலரி ஸ்லாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் 18 years to மேக்ஸிமம் ஏஜ் வந்து 40 years. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பொறுமையாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் வந்து பாருங்கள். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் ஃபோட்டோவுடைய அந்த எம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 kbக்கு மேலே இருக்கக்கூடாது. சிக்னேச்சர் வந்து 20 kbக்கு மேலே இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுறப்ப அப்லோட் ஆகாது. அதனால தான் வந்து அதை பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது ஒரு 2 years முன்னாடி 3 years முன்னாடி அப்படின்னா அந்த ஐடி மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வெப்சைட்டை பார்த்தாலே தெரியும். சைட்டே வந்து உங்களுக்கு நியூ டிசைனில் பேட்டர்னில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறப்பயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்பல்சரி. ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஒன் டைம் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெப் 2க்கு போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 வந்து அப்ளை ஆன்லைன். டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். என்னென்ன வேக்கன்சி, எந்த பொசிஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்ளை ஆன்லைன் அந்த செக்ஷனில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸு ஆன்லைன் மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஓவராலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.